ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு எலக்ட்ரானிக்ஸ். இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம மீன் டேர்ம்ஸ் அண்ட் மேக்ஸ் டேர்ம்ஸை பத்தி பார்த்துருப்போம். இப்போ அதோட கண்டினியூவேஷனான எஸ்ஓபி அண்ட் பிஓஎஸ்னா என்ன, அதை எப்படி கேனானிக்கல் ஃபார்ம்ல மாற்றணும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போதான் நான் நியூவா போற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும். மறக்காம இந்த பிளேலிஸ்டையும் ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வீடியோ ஆர்டரா இருக்கும். நீங்க எல்லாத்தையும் ஆர்டரா பார்த்தனா தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவா புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் ப்ராடக்ட். இது நேம்லயே அதுக்கான மீனிங் இருக்கு. ஒரு ப்ராடக்டா இருந்துச்சுன்னா இந்த ப்ராடக்டோட சம், அதாவது அந்த ப்ராடக்ட்லாம் சேர்த்து வச்ச சம்மு தான் நம்ம சம் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஏபி அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அது கூட ஏசி அப்படின்னு ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு. ஓகேவா, இது ஒரு ப்ராடக்ட் தானே. ஏ இன்டூ பி அப்படின்னு ஒரு ப்ராடக்ட், ஏ இன்டூ சி அப்படின்னு ஒரு ப்ராடக்ட். இப்போ அதோட சம்முன்னு சொல்றாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கான சம் என்ன, பிளஸ். இதுதான் நம்ம சம் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னு சிம்பிளா சொல்றோம். இப்போ கீழே இருக்க ஜெனரல் ஃபார்ம்ல வந்துட்டு பாருங்க, ஏபி பிளஸ் ஏ பார் சி பார் பிளஸ் பிசி அப்படின்னு இருக்கு. ஏபின்றது ப்ராடக்ட் டேர்ம், ஏ பார் சி பார்ன்றது ப்ராடக்ட் டேர்ம், பிசி அப்படின்றது ப்ராடக்ட் டேர்ம். நடுவில் இருக்கிறது தான் ஆர் ஆப்ரேஷன். இதனாலதான் இதை சம் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுக்கான லாஜிக் சர்க்கியூட் எப்படி வரும்னா, ஃபர்ஸ்ட் ஆண்ட் கேட் வந்துடும், அதுக்கப்புறம் ஆர் கேட் வரும். சிம்பிளா இவ்வளவுதான். இந்த இடத்துல பாருங்களேன், ஏபின்னு இருக்கு. ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ஒரு லாஜிக் எக்ஸ்பிரஷனை வரைஞ்சிட்டேன். தென் ஏ பார் சின்னு இருக்கு. ஸோ அந்த லாஜிக் எக்ஸ்பிரஷன் இருக்கு. ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம ஒரு ஆர் கேட்ல கொடுக்கணும். இதுதான் மெயினா. ரெண்டு அண்டு ஒரு ஆர் வரும். ஓகேவா, ஸோ மெயினா இதுல இந்த ஆண்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நான் பார்த்தேன் மின் டேர்ம்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் இந்த எஸ்ஓபி கூட அப்படின்னு சொன்னேன். அது என்ன அப்படின்னா, மின் டேர்ம்ல எப்படி ஒன்னெல்லாம் வந்துட்டு கம்பைன் பண்ணி அதோட எக்ஸ்பிரஷன் எழுதுவோம்ல சம்மேஷன் போட்டு, அதே மாதிரியே தான் இந்த எஸ்ஓபியும். எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு ட்ரூத் டேபிள் இருக்கு பாருங்களேன், இங்கெல்லாம் ஒன்னு இருக்குன்னு பாருங்க, இங்க ஒன்னு இருக்கு, இங்க ஒன்னு இருக்கு, இங்க ஒன்னு இருக்கு. ஸோ அதுக்கான டேர்ம் என்னென்ன அப்படின்னு நம்ம எழுதணும். எப்படின்னா நம்ம மின் டேர்ம் யூஸ் பண்ணணும். மின் டேர்ம் யூஸ் பண்ணி நமக்கு தெரியும்ல, ஜீரோவா இருந்துச்சுன்னா பார் போட்டுக்கணும், ஒன்னா இருந்துச்சுன்னா நார்மலா இருக்கிற வேல்யூ எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிற வேல்யூ என்ன, ஏ. ஸோ இதோட வேல்யூ என்ன, ஏ பார். அப்போ இங்க இருக்கிற ஒன்னு இருக்கு, ஸோ அதோட வேல்யூ பி. இந்த மாதிரி மூணு டேர்முக்கான வேல்யூ எழுதியிருக்கேன் பாருங்க, ஏ பார் பி, ஏ பி பார் அண்ட் ஏபி அப்படின்னு இந்த மூணு மின் டேர்மோடதை எழுதியிருக்கேன். மின் டேர்ம் எழுதி நடுவுல ஒரு பிளஸ் போட்டாங்க வைங்களேன், அதுதான் நம்ம சம் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளா இவ்வளவுதான். மின் டேர்ம்ல பிளஸ் போட்டா அதுதான் வந்துட்டு நம்ம எஸ்ஓபி அப்படின்னு சொல்லுவோம். மின் டேர்மை எப்படி எழுதணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், பட் சிம்பிளா நான் இன்னொன்னு சொல்றேன். மின் டேர்மை எழுத சொன்னாங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் இந்த சம்மேஷன் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் இங்க கீழேயோ இங்க சைட்லயோ எங்கேயாவது நீங்க எம் போட்டுக்கணும். ஜஸ்ட் ஒரு ஓப்பன் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கான பைனரி வேல்யூ என்ன அப்படின்னு நீங்க பாருங்க. இப்போ இதோட பைனரி வேல்யூ நமக்கு தெரியும், 0, இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 2, இதோட வேல்யூ 3. இப்போ இதோட பைனரி வேல்யூ நம்ம எழுதணும். ஸோ சம்மேஷன் எம் எழுதிட்டேன். எங்கெங்கெல்லாம் 1 இருக்கு, இங்க 1 2 3ல இருக்கு. ஸோ இங்க 1, இந்த 2, இந்த 3. இதுதான் இதோட மின் டேர்ம் எக்ஸ்பிரஷன். அந்த மின் டேர்ம் எக்ஸ்பிரஷனை தான் நான் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் டேர்மா மாத்தி இந்த ப்ராடக்ட் டேர்முக்கு இந்த ஆர் கேட்டை வந்து, அதாவது இந்த பிளஸ் வந்து நான் போட்டேன் அப்படின்னா இதுதான் சம் ஆஃப் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் சம். சேம் அதே கான்செப்ட் தான். நிறைய சம் இருக்கும், அந்த சம் எல்லாம் நம்ம வந்து ஒரு ப்ராடக்டா மாத்துவோம். எக்ஸாம்பிளுக்கு இங்க ஏ பிளஸ் பி அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு, அதே மாதிரி ஏ பார் பிளஸ் சி அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு, பி பிளஸ் சி பார் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. இந்த எல்லா டேர்முக்கும் நடுவில் நான் ஒரு டாட், அதாவது ப்ராடக்ட் வச்சிருக்கேன். அப்படி வைக்கிறப்போதான் நம்ம இந்த பிராக்கெட்டை கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ஒரு சம்ம நான் எழுதிட்டு அது கூட ப்ராடக்ட் பண்றோம், அப்பெல்லாம் இந்த பிராக்கெட் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ஏ பிளஸ் பி சம் டேர்ம், ஏ பார் பிளஸ் சி சம் டேர்ம், பி பிளஸ் சி பார் சம் டேர்ம். ஸோ அது எல்லாத்துக்கும் நடுவில் இந்த டாட், இந்த மல்டிபிகேஷன் ஆப்ரேட் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுதான் இது. ஸோ இப்போ அது வந்துட்டு எப்படி லாஜிக்கா மாறி இருக்கு அப்படின்னு பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஏ பிளஸ் பி இன்டூ ஏ பார் பிளஸ் சி அப்படின்னு இருக்கு. ஸோ ஏ பிளஸ் பிக்கான ஒரு ஆர் கேட் போட்டுக்கிட்டேன், தென் ஏ பார் பிளஸ் சி. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒரு நாட் கேட்டு, அங்கேருந்து ஏ பார் வரும். ஸோ அந்த ஏ பார் பிளஸ் சின்னு சொல்லிட்டு இங்க ஒன்று வந்திருக்கும். ஸோ ஏ பார் பிளஸ் சி, மேலே வந்து ஏ பிளஸ் பி, அதுக்கப்புறம் அது வந்து ஒரு அண்டு கேட். ஓகேவா, இப்போ ரெண்டுத்துக்கும் சிம்பிளா நீங்க டிஃபரன்ஸ் பாருங்களேன். இங்க ரெண்டு அண்டு கேட் இருக்கு, ஒரு ஆர் கேட் இருக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்க, ரெண்டு ஆர் கேட் இருக்கு, ஒரு அண்டு கேட் இருக்கு. இவ்வளவுதான் இதோட டிஃபரன்ஸ். நம்ம ஒரு அப்ளிகேஷன்ல எத்தனை அண்டு கேட் எத்தனை ஆர் கேட் வேணும் அப்படின்றத பொறுத்து எந்த டேர்ம்ல மென்ஷன் பண்ணிக்கலாம், எந்த டேர்ம்ல போட்டுக்கலாம் அப்படின்றது நாம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா, எஸ்ஓபிலையும் போடலாம், பிஓஎஸ்லயும் போடலாம். ரெண்டுத்துக்குமே ஒரே அவுட்புட் தான் நமக்கு வரும். மேக்ஸ் டேர்முக்கும் இதுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே தான். எங்கெங்கெல்லாம் 0 இருக்கோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா, இந்த இடத்துல நான் வந்துட்டு 3 இன்புட் கொடுத்துருக்கேன். ஓகேவா, சோ எந்தெந்த இடத்துலலாம் 0 இருக்குன்னு பாருங்களேன். இங்க இருக்கு 0. ஓகேவா, இதோட வேல்யூ 1 2 3 4 5 6 7 இருக்கு. எந்தெந்த இடத்துலலாம் இருக்குன்னு செலக்ட் பண்ணுங்க.
0 இருக்கா. தென் இந்த இடத்துல வந்து 3 இருக்கு. 0 3 அண்ட் திஸ் ஒன் இஸ். ஸோ இது எப்படி நம்ம மேக்ஸ் டேர்ம்ல எழுதலாம் அப்படின்னா 5 போட்டுக்கோங்க. தென் இங்க இடத்துல m நீங்க ஸ்மாலா மென்ஷன் பண்ணி ஓப்பன் பிராக்கெட்ல நீங்க 0 தென் 3 அண்ட் தென் 5 இப்படி வந்து எழுதிக்கோங்க. ஸோ 0 3 5க்கான இந்த சம் டேர்ம் நம்ம எழுதணும். ப்ரீவியஸ் வீடியோல இதை 0 எப்படி மேக்ஸ் டேர்ம் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். தெரியாதவங்களுக்கு ஒரு குட்டி ரீகேப் என்னன்னா, இந்த இடத்துல 0னா நம்ம நார்மல் டேர்மா எழுதணும், 1னா பார் பண்ணும். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல பாருங்க, செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. 0 இருக்கு. ஸோ அந்த இடத்துல நான் வந்துட்டு a அப்படின்னு போடுவேன். அப்போ 1 இருக்கு இந்த செகண்ட் டேர்ம். அப்போ அந்த இடத்துல b பாரு, இங்க திருப்பி 1 இருக்கு, அந்த இடத்துல c பாரு. ஓகேவா. தென் இந்த இடத்துல எல்லாமே நம்ம பிளஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ இப்படி யூஸ் பண்றதுனால நமக்கு வந்துட்டு 3 டேர்ம் கிடைச்சிருக்கு. ஓகேவா. இந்த 3 டேர்மையும் நம்ம நடுவுல ப்ராடக்ட் அதாவது டாட் வந்து வச்சிருக்கணும். இப்படி டாட் வச்சோம் அப்படின்னா அதுதான் நமக்கு இந்த பிஓஎஸ்ன்னு சொல்லுவோம். அப்படியே இந்த எஸ்ஓபிக்கு ஆப்போசிட் தான் இந்த பிஓஎஸ். மின் டேர்ம் அப்படியே எழுதி அதை வந்துட்டு நடுவுல வந்து பிளஸ் போட்டோம் அப்படின்னா அதுதான் வந்துட்டு எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க. இதே மேக்ஸ் டேர்ம் எழுதிட்டு இந்த மேக்ஸ் டேர்முக்கு நடுவுல எல்லாம் இந்த டாட் வச்சோம் அப்படின்னா அதுதான் நம்ம பிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுலயும் நமக்கு இந்த எஸ்ஓபி அப்படின்றது ரொம்பவும் முக்கியம். இப்போ நம்ம எஸ்ஓபில இருந்து எப்படி பிஓஎஸ்ஸா மாத்தோம் அப்படின்னு ட்ரூத் டேபிள் மெத்தட் மூலமா சிம்பிளா பார்க்கலாம். நிறைய வீடியோஸ்ல நிறைய புக்ஸ்ல எஸ்ஓபி டு பிஓஎஸ்க்கு தனியா ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துருப்பாங்க. பட் நான் எப்பவுமே யூஸ் பண்றது ப்ரொசீஜர் என்னன்னா இந்த ட்ரூத் டேபிள் தான். இந்த இடத்துல எனக்கு 3 இன்புட் வேரியபிள் இருக்கு. ஸோ 2⁻3 வேல்யூ வந்துட்டு 8. ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு 8 காம்பினேஷன் வந்து போட்டிருக்கேன். 8 காம்பினேஷன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். 4 × 0 4 × 1 தென் 2 × 0 2 × 1 தென் இங்க சிங்கிள் 0 1 மாத்தி மாத்தி போட்டே இருக்கணும். தென் ஏவும் பியும் மல்டிப்ளை பண்ணது. மல்டிப்ளை பண்றப்போ ஈஸியான என்ன மெத்தட் சொல்லியிருக்கேன்னா, எந்த 2 இடத்துல 1 வருதுன்னு பாருங்க. லாஸ்ட் 2 இடத்துல தான் 1 வருது. ஸோ லாஸ்ட் 2 இடத்துல மட்டும் நான் வந்துட்டு 1 அப்படின்னு இந்த இடத்துல போட்டுக்கிட்டேன். ஓகேவா. மற்ற எல்லா இடத்துலயும் நான் வந்துட்டு 0 அப்படின்னு போட்டுக்கிட்டேன். தென் ஏசியோட வேல்யூ அதே மாதிரி தான். ஏசியில எந்த இடத்துல வந்து 2 இடத்துலயும் 1 வருதுன்னா இந்த ஒரு இடத்துல வருது, இந்த ஒரு இடத்துல வருது. ஸோ அங்க 2 மட்டும் 1 போட்டு மற்ற எல்லாமே 0 போட்டிருக்கேன். ஸோ என்னோட அவுட்புட் என்ன வரணும் அப்படின்னா ஏபி பிளஸ் ஏசி இந்த ரெண்டுத்தையும் நான் வந்து ஆட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ எனக்கு இன்னொன்று என்ன தெரியும், எங்கெல்லாம் 2 0 வருதோ அங்கெல்லாம் 0 போட்டுக்கணும். ஸோ அங்கே எல்லாத்தையும் 0 போட்டேன். இங்க 1 வந்திருக்கு. ஸோ மற்ற எல்லாத்தையும் நான் 1 போட்டுக்கிட்டேன். சிம்பிளா நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி கேட்டாலும் உங்களுக்கு ட்ரூத் டேபிள் போட தெரியும், கரெக்டா. இப்போ இதையே நான் எஸ்ஓபியாவும் மாற்ற முடியும். எதனால அப்படி சொல்றேன்னா, காமனா உங்களுக்கு ஒரு மெத்தட் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன், அதனாலதான் சொல்றேன். ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரூத் டேபிள் கிடைச்சிருச்சு, அதுக்கான அவுட்புட் கிடைச்சிருச்சு. ஓகேவா. இப்போ இந்த அவுட்புட்ல 1 எல்லாம் குரூப் பண்ணேன்னு வைங்களேன், எனக்கு எஸ்ஓபி வந்து கிடைக்கும். ஆல்ரெடி எஸ்ஓபில தான் இருக்கு. நான் ஏன் திரும்ப எஸ்ஓபி மாத்தணும் அப்படின்னா, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒருவேளை பிஓஎஸ் எஸ்ஓபினா நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும். நீங்க இது எஸ்ஓபியை மாத்தினா கூட உங்களுக்கு வேற ரிசல்ட் வர மாதிரி தெரியும். எதனால அப்படின்னா, இந்த ட்ரூத் டேபிள்ல இருந்து எடுத்த வேல்யூ சிம்பிளிஃபை பண்ண வேல்யூ தான் இந்த ஏபி பிளஸ் ஏசி. இந்த சிம்பிளிஃபிகேஷனுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். பட் ஒரு எஸ்ஓபியா எப்படி திரும்ப அதையே மாத்தணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ஆல்ரெடி இப்ப எஸ்ஓபியா இருக்கு, இப்போ அதை நான் பிஓஎஸ்ஸா மாத்தணும். பிஓஎஸ்ஸா மாத்துறதுக்கு என்ன ஒரு மெத்தட் அப்படின்னா, என்னங்கெல்லாம் 0 இருக்குன்னு பாருங்க. ஓகேவா. ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஒரு 5 வேல்யூ எனக்கு 0 தான் வருது. ஸோ அதோட வேல்யூ என்ன அப்படின்னு நான் இங்க வந்து எழுதிக்கிறேன் பாருங்களேன். இது வந்துட்டு 0வா, இது 1, இது 2, இது 3, 4, 5, 6, 7. இதோட மின் டேர்ம் அண்ட் மேக்ஸ் டேர்மை ஃபர்ஸ்ட் நான் எழுதிக்கிறேன். ஓகேவா. இதுலயே நான் வந்துட்டு மேக்ஸ் டேர்மை ஃபர்ஸ்ட் எழுதுறேன். அப்பதான் என்னால அதை ப்ராடக்டா மாற்ற முடியும். ஓகேவா. ஃபர்ஸ்ட் இதோட மேக்ஸ் டேர்ம் எப்படி எழுதணும், நான் πm அப்படின்னு போட்டு எழுதணும். ஓகேவா. πmல ஓப்பன் பிராக்கெட் போட்டு எந்தெந்த இடத்துலலாம் 0 வருதோ அதெல்லாம் எழுதணும். இப்போ எந்தெந்த இடத்துல 0 வருது, 0 1 2 3 4 இது எல்லாமே வந்துட்டு எனக்கு 0 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். 0 1 2 3 4. ஓகேவா. தென் மின் டேர்ம்ல என்னெல்லாம் வந்திருக்கு, 5 6 7. ஓகேவா. ஸோ அதையும் நான் வந்துட்டு இப்போ கீழே எழுதிக்கிறேன். மின் டேர்ம்ல பார்த்தீங்கன்னா நம்ம சமேஷன் போடணும். சமேஷன் போட்டு இங்கே ஸ்மாலாக எம் போட்டுக்கிட்டு ஓப்பன் பிராக்கெட் போட்டு மற்ற இருக்கிற 5 6 7. ஓகேவா. இது வரைக்கும் நமக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்கான வேல்யூஸ் என்ன அப்படின்னு நம்ம வந்து எழுதணும். ஓகேவா. இதுக்கு ஒரு டேபிள் இருக்கும், நம்ம டேபிள் வச்சும் போடலாம், இல்லைன்னா டேபிள் இல்லாம அப்படியும் பண்ணலாம். ஓகேவா. டைரக்டாவே போட சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஓகேவா. இப்போ இடத்துல 0 0ன்னு இருக்கு. 0வோட பைனரி வேல்யூ 0 0 0. அதாவது இங்க ஃபர்ஸ்ட் இருக்குல்ல 0 0 0, அதை தான் இங்க எழுதியிருக்கேன். அதை வந்து நான் மேக்ஸ் டேர்ம்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும், மேக்ஸ் டேர்ம்னாலே நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், அடிஷன் சொல்லியிருக்கேன். இன்னொன்னு என்ன சொல்லியிருக்கேன்,
ஜீரோன்னு வந்துச்சுன்னா நார்மல், அதாவது வெறும் ஏ. இதே ஒன்னு வந்துச்சு அப்படின்னா ஏ பார். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னொன்னு என்ன சொல்லியிருக்கேன், ஜீரோன்னு வந்தா ஏ பாரு, ஒன்னு வந்தா ஏ. ஓகேவா? இப்போ பாருங்க, 0 0 0ன்னு இருக்கு. இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ஏபிசின்னு சொல்லிட்டு எனக்கு வேரியபிள் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஏ, செகண்ட் இருக்கிறது பி, தேர்ட் இருக்கிறது சி. ஸோ அதை வந்து இப்போ நான் ஜீரோன்றது என்ன எழுதணும், ஏன்னு தானே எழுதணும். ஸோ நான் ஜஸ்ட் இங்க ஏ பி சி அப்படின்னு எழுதிக்கணும் இங்க. ஓகேவா? தென் ஒன்னு இருக்கு. ஒன்னோட வேல்யூ என்ன, 0 0 1. ஓகேவா? இப்போ இந்த ஜீரோனா என்ன, ஏ. ஜீரோனா இங்க பி. பட் ஒன்னு இருந்தா என்ன பண்ணணும், சி பார் அப்படின்னு எழுதணும். இதே மாதிரி 2ன்னு இருக்கு. 2னா எப்படி எழுதணும், 0 1 0. ஸோ அதை எப்படி எழுதணும், ஏ பி பார் சி அப்படின்னு எழுதணும். இங்க இருக்கிற 3 இருக்கா, ஸோ 3 நம்ம எப்படி எழுதலாம், 0 1 1 எழுதலாம். ஸோ 0க்கானது ஏ, தென் இந்த 1க்கானது பி பார், அண்ட் இந்த 1க்கானது சி பார். தென் இங்க இருக்கிற 4க்கு எப்படி எழுதணும், 1 0 0. 1னா என்னது, ஏ பார், தென் பி அண்ட் சி. அது மட்டும் இல்லாம நான் இன்னொன்னு என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே பிளஸ்ல எழுதணும். ஸோ இந்த இடத்துல ஒவ்வொன்றுத்தையும் நான் வந்து பிளஸ் அப்படின்னு போட்டிருக்கணும். ஓகேவா? இப்போ அதுக்கான ஃபுல் எக்ஸ்பிரஷனை நான் கீழே எழுதுறேன் பாருங்க, ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஒரு பிராக்கெட்ல எழுதணும். ஓகேவா? தென் இங்க இருக்கிறது பாருங்களேன், ஏ பிளஸ் பி பிளஸ் சி பாரா. ஸோ அதை நான் இங்க எழுதிக்கிறேன், ஏ பிளஸ் பி பிளஸ் சி பார். ஓகேவா? தென் இங்க இருக்கிற ஏ பி பார் சி இருக்கா, ஸோ அதான் எழுதிக்கிறேன், ஏ பிளஸ் பி பார் பிளஸ் சி அப்படின்னு எழுதிக்கிறேன். மூணுத்தையும் எழுதிக்கிட்டேன். தென் ஃபோர்த் டேர்மான ஏ பி பார் சி பார ஏ பிளஸ் பி பார் பிளஸ் சி பார் அப்படின்னு எழுதிக்கிட்டேன். தென் லாஸ்ட் டேர்மான ஏ பார் பிசிய ஏ பார் பிளஸ் பி பிளஸ் சி அப்படின்னு எழுதிக்கிட்டேன். இது எல்லாத்தையும் எழுதிட்டு நம்ம நடுவில் ஒரு டாட் வச்சுக்கணும். ஓகேவா? அப்பதான் இது ப்ராடக்ட் ஆஃப் சம்மா மாறும். இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும், இங்க ஏபி பிளஸ் ஏசின்னு இருக்கா. ஸோ ஏசின்றது ப்ராடக்ட், ஏபின்றது ப்ராடக்ட். இது ரெண்டுத்தையும் நம்ம நடுவில் சம் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஒரு சம் ஆஃப் ப்ராடக்டை ட்ரூத் டேபிள் போட்டு அதில் இருக்க ஜீரோவை குரூப் பண்ணி அதோட வேல்யூஸ் எல்லாம் நம்ம மேக்ஸ் டேர்ம்ல எழுதிட்டு நடுவில் வந்து நம்ம அதை ப்ராடக்ட் ஆஃப் சம்மா மாத்துறோம். ஸோ உங்களுக்கு ஏ பார் பிளஸ் பி பிளஸ் சி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது என்னது, இதெல்லாமே வந்துட்டு ஒரு சம். அந்த சம்மெல்லாம் நடுவில் நம்ம ஒரு டாட் வச்சு ப்ராடக்டா மாத்திட்டோம். ஸோ இப்படிதான் நம்ம சிம்பிளா ஒரு எஸ்ஓபியை பிஓஎஸ்ஸா மாத்திருக்கோம். நீங்க நார்மலா பாக்குற புக்ல இருக்கிற ஆன்சர் இதுவா இருக்காது. என்ன அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணா அந்த ஆன்சர் வரும். இந்த ஆன்சரும் கரெக்ட் தான், அந்த ஆன்சரும் கரெக்ட் தான். ஸோ உங்க எக்ஸாம் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி போட்டாலே உங்களுக்கு மார்க்ஸ் கொடுப்பாங்க, நியூ மெத்தட்ஸ் ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படின்னு. இப்போ ஒரு பிஓஎஸ் எஸ்ஓபியா மாத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒய் உங்களுக்கு இருக்கும். அந்த ஒய்யில இந்த மின் டேர்மை எடுத்துக்கோம். இந்த மின் டேர்மோட ஃபைல் என்ன இருக்கு, 1 0 1 அதுதான் ஃபைல் எழுதியிருக்கும். 6 எப்படி எழுதியிருக்கோம், 1 1 0ன்னு எழுதியிருக்கோம். 7 எப்படி எழுதியிருக்கோம், 1 1 1. இதெல்லாம் எதனாலனா இந்த இடத்துல பாருங்க, 1 0 1 1 1 0 1 1 1 இருக்குல்ல, இதுதான் நான் ஜஸ்ட் இங்க திரும்ப எகைன் ரெப்ரசென்ட் பண்றேன். ரெப்ரசென்ட் பண்ணதை இந்த மின் டேர்ம்ல எழுதலாம். அந்த மின் டேர்மோட ரூல்ஸ் தெரியும். ஒன்னு ப்ராடக்ட், 0ன்னு வந்தா ஏ பார், 1ன்னு வந்தா ஏ. இதெல்லாம் ஏபிசி அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ ஏன்னு இருக்கு, 0 வந்தனா பி பார்னு எழுதிக்கிறேன். தென் இங்க சி இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஏ பி 0ன்னு இருக்கிறதால சி பார். இப்போ லாஸ்ட்ல ஏபிசி அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எழுதிட்டு இது எல்லாமே நடுவில் ப்ராடக்ட் டாட் தான். ஓகேவா? டாட் போட்டாலும் பிரச்சனை இல்லை. போட்டுட்டு அது எல்லாத்துக்கும் நடுவில் நம்ம பிளஸ் போடணும். இதுதான் நம்ம ஒரு பிஓஎஸ் எஸ்ஓபியா மாத்தது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், என்னோட கொஸ்டின்ல என்ன இருக்கு, ஏபி பிளஸ் ஏசி அப்படின்னு தானே இருக்கு. அப்போ இந்த மாதிரி குரூப் பண்றப்போ மேல பெருசா ஏபி பார் சி பிளஸ் ஏபி சி பார் எல்எஸ் ஏபிசின்லாம் வந்துருச்சு, இது ரெண்டுமே கரெக்டா அப்படின்னா கண்டிப்பா ரெண்டுமே கரெக்ட் தான். இப்போ இதோட அவுட்புட் எஃப் இருந்துச்சுன்னா, இதோட அவுட்புட்டுக்கு ஒரு எஃப் இருந்துச்சுன்னா அந்த எஃபோட வேல்யூ ரெண்டுத்துக்கும் சேமா தான் வரும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு எக்ஸ்பிரஷன் போட்டிருக்கோம்ல, இந்த எக்ஸ்பிரஷனுக்கான எஃபோட வேல்யூவும் சேமா தான் வரும். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த சிம்பிளிஃபை பண்ற கான்செப்ட்லாம் என்ன அப்படின்னு நம்ம பின்னாடி தெளிவா பார்க்கலாம். பட் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கொஸ்டின்ல கொடுத்துருக்க ஏபி பிளஸ் ஏசியா இருந்துச்சுன்னா, இங்க இருக்கிற ஏ பிளஸ் பி பிளஸ் சின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வேல்யூ இருந்துச்சுன்னா
அதுவும் சேமா தான் இருக்கும். இது சிம்பிளிஃபை பண்ண வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த எஃபோட வேல்யூ, இதோட அவுட்புட்டோட வேல்யூ சேமா தான் இருக்கும். நம்ம என்னதான் இன்புட்டை மாத்தி மாத்தி போட்டாலும் அதோட அவுட்புட் சேமா இருக்கா இல்லையா அப்படின்றது தான் நம்மளோட எய்ம். நான் ஒரு விஎஸ்சி இன்ஜினியர் அப்படின்றதுனால என்னால எல்லா ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ நான் சிம்பிளா இந்த ட்ரூத் டேபிள் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு கொஸ்டின்ல எஸ்ஓபி டு பிஓஎஸ்ன்னு கேட்டாலும் சரி, பிஓஎஸ் டு எஸ்ஓபின்னு கேட்டாலும் சரி, கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரூத் டேபிளா போட்டுக்கோங்க. இந்த ட்ரூத் டேபிள்ல ஃபைனலா ஒய்யோட வேல்யூ வந்து நீங்க என்ன அப்படின்னு பாத்துக்கணும். அந்த ஒய்யோட வேல்யூல ஒன்னெல்லாம் குரூப் பண்ணி மின் டேர்ம்ஸ் எழுதி அதுக்கான வேல்யூஸ் நீங்க எழுதுனீங்க அப்படின்னா அதுதான் நம்ம எஸ்ஓபி அப்படின்னு நம்ம வந்து எடுத்துப்போம். இதே நீங்க ஜீரோஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஜீரோஸ்லாம் குரூப் பண்ணி அதை நீங்க மேக்ஸிமம் எடுத்து மேக்ஸிமோட வேல்யூஸ் நீங்க எழுதுனீங்கன்னா அதை நம்ம பிஓஎஸ் சொல்றோம். இப்படிதான் நம்ம எஸ்ஓபில இருந்து பிஓஎஸ்யும் பிஓஎஸ்ல இருந்து எஸ்ஓபி இந்த யூசிங் ட்ரூத் டேபிள் மூலமா ஈஸியா கன்வெர்ட் பண்றோம். நெக்ஸ்ட் கனானிக்கல் எஸ்ஓபி. இந்த நார்மல் எஸ்ஓபியில பாத்தீங்கன்னா எல்லா டேர்ம்ஸும் இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கம்பல்சரியும் இல்லை. பட் இந்த கனானிக்கல் எஸ்ஓபியில எல்லா டேர்ம்ஸுமே இருக்கணும் அப்படின்றது தான் அதோட ரூலே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல பாருங்களேன், ஏபிசி அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த ஏபிசின்னு ஒரு வேரியபிள் இருந்துச்சு அப்படின்னா இங்க போடுற ஒரு டேர்ம்லயுமே ஏபிசி இருக்கும். இப்போ இந்த டேர்ம்ல ஏ பார் பிசியில ஏபிசி இருக்கா, ஏ பி பார் சில ஏபிசி இருக்கு, ஏபிசிலையும் ஏபிசி அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. எல்லா டேர்ம்லயுமே நமக்கு இந்த ஏபிசின்னு சொல்லிட்டு மூணுமே வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல பாருங்களேன், ஏபி பிளஸ் ஏ பார் சி அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இப்போ இதுக்கு ஒரு அவுட்புட் வரும். ஓகேங்களா? எஃப் ஈக்குவல் சொல்லிட்டு சம்திங் ஒரு அவுட்புட் வரும். நம்ம இங்க இன்புட் காம்பினேஷன் கொடுக்குறப்போ அந்த அவுட்புட் நமக்கு வரும். பட் இங்க நிறைய ஹிடன் ஆயிருக்கு. இங்க வந்து சின்னு ஒன்னே இல்லை. ஓகேவா? இந்த டேர்ம்ல பாத்தீங்கன்னா சி இல்ல, இந்த டேர்ம்ல பாத்தீங்கன்னா பி இல்ல. பட் அப்படி இருக்கக்கூடாது, எனக்கு எல்லா டேர்முமே போட்டு தான் ஒரு வேரியபிள் வேணும் அப்படின்னு டிக்ளேர் பண்றோம். இது எதனால இந்த மாதிரி வேணும் அப்படின்னா, நீங்க ஃபியூச்சர்ல விஎல்எஸ்ஐ கான்செப்ட் படிக்கிறப்போ இந்த டிலேஸ்லாம் வந்து ஏற்படும். எல்லா வேரியபிள்ஸுமே யூஸ் பண்ணல அப்படின்னா அப்போதான் நம்ம எல்லா வேரியபிள்ஸுமே யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். அதனாலதான் கனானிக்கல் எஸ்ஓபியோட கான்செப்ட். ஓகேவா? ஒரு குட்டி டேர்மா இருக்கும், அந்த குட்டி டேர்மை பெருசாக்கணும். அதுதான் சிம்பிளா கனானிக்கல் எஸ்ஓபி. எஸ்ஓபி டேர்ம்ல பாருங்களேன், ஏ பார் பிசி, ஏ பி பார் சி, ஏபிசின்னு மூணுமே இருக்கு. இந்த எல்லா டேர்ம்லயுமே எல்லா வேரியபிளுமே இருக்கு. இதுதான் நம்ம கனானிக்கல் எஸ்ஓபி அப்படின்னு சொல்லுவோம். தென் கனானிக்கல் பிஓஎஸ் பாருங்க, எப்படி கனானிக்கல் எஸ்ஓபி அதே மாதிரி தான் பிஓஎஸ். இப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி அப்படின்னு இருக்கு. இந்த டேர்ம்ல மூணுத்துலயுமே ஏபிசின்னு இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஏ பிளஸ் பி பார் பிளஸ் சில இந்த இடத்துலயுமே மூணு இடத்துலயுமே ஏபிசின்னு இருக்கு. அது மாதிரி இங்க ஏ பார் பி சி பார்ல ஏபிசின்னு சொல்லிட்டு மூணு வேரியபிளுமே இருக்கு. ஸோ சிம்பிளா இதுதான் கனானிக்கல் பிஓஎஸ் சொல்லுவாங்க. எல்லா டேர்மே இருக்கணும். ஓகேவா? இப்போ இங்க இருக்கிற நார்மல் பாருங்க, ஏ பிளஸ் பின்னு இருக்கு. ஏ பிளஸ் பில சி வந்து மிஸ் ஆயிருக்கு. ஏ பார் பிளஸ் சி இருக்கா, அந்த ஏ பார் பிளஸ் சில பி வந்து மிஸ் ஆயிருக்கு. இது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா அதுதான் ஸ்டாண்டர்ட் பிஓஎஸ். ஓகேங்களா? கனானிக்கல் பிஓஎஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா டேர்ம்லயுமே மூணு ஏபிசியுமே இருக்கும். இதுதான் நம்ம கனானிக்கல் பிஓஎஸ் மாத்துவோம். சேம் தான், ஒரு ட்ரூத் டேபிள் கொடுத்தாங்கன்னா அது இங்க மேக்ஸ் டேர்ம்ல எழுதணும். அந்த மேக்ஸ் டேர்ம்ல இருக்கிறது கனானிக்கல் பிஓஎஸ்ஸா மாத்தணும். தென் அந்த மேக்ஸ் டேர்மோட நோட்டேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போடணும். முக்கியமா எதுக்காக அப்படின்னா இந்த நோட்டேஷனோட வேல்யூ வந்து நமக்கு தெரியாது. ஓகேவா? ரெண்டு வேரியபிள் தான் இருக்குன்னா இப்போ இதோட வேரியபிள்ல ஏ பிளஸ் பின்னு இருக்கு. இப்போ அதோட மேக்ஸிமம் நோட்டேஷன் என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். இந்த பை எம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு வைங்களேன். இந்த பை எம்ல இங்க 0 1 2 3 சொல்லிட்டு போடுவோம்ல, அது வந்து நம்ம போடவே முடியாது. இந்த மூணு டேர்முமே எப்ப இருக்குதோ அப்பதான் நம்ம இந்த 0 1 2 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேக்ஸ் டேர்ம்ல டினோட் பண்ண முடியும். மூணு டேர்ம் இல்ல, ரெண்டு டேர்ம் தான் இருக்கு அப்படின்னா அப்போ மேக்ஸ் டேர்ம்லயும் மின் டேர்ம்லயும் மென்ஷன் பண்ண முடியாது. இதே மாதிரிதான் சேம் இதுக்கு முன்னாடி இருக்கிற சமேஷன்லயும். இப்போ கனானிக்கல் எஸ்ஓபியை எப்ப மாத்துறோமோ அப்பதான் நம்ம இந்த சமேஷன் டேர்ம் வந்து எழுத முடியும். இல்ல இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இந்த மின் டேர்மை வச்சு நம்மளால எழுத முடியாது. ஓகேவா? அதனாலதான் நம்ம கனானிக்கல் பிஓஎஸ் மாத்துறோம். நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்டான எஸ்ஓபி எப்படி கனானிக்கல் எஸ்ஓபியை மாத்தணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, ஏபி பிளஸ் ஏசி பார் அப்படின்னு இருக்கு. இப்போ என்னெல்லாம் மிஸ் ஆகுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்க டேர்ம்ல என்ன மிஸ் ஆகுது, சி மிஸ் ஆகுது. இங்க இருக்கிற டேர்ம், இந்த டேர்ம்ல என்ன மிஸ் ஆகுது, சி மிஸ் ஆகுது. இந்த டேர்ம்ல என்ன மிஸ் ஆகுது, பி மிஸ் ஆகுது. நம்ம ஒரு லாவை ஸ்டார்டிங்லேயே பார்த்திருப்போம். அந்த லா என்ன அப்படின்னா எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு 1 அப்படின்னு. எதனால அப்படின்னா இப்போ நான் எக்ஸோட வேல்யூ ஜஸ்ட் 0 அப்படின்னு போட்டு பாருங்களேன். அப்போ எக்ஸ் பாரோட வேல்யூ என்ன வரும், 1ன்னு வரும். ஓகேவா? இப்போ இங்க இருக்கிற எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பார் போடுங்க. இங்க நான் 0ன்னு போட்டேன் அப்படின்னா இங்க 1 ஆயிரும். அப்ப 0 பிளஸ் 1 என்ன வரும், 1 தான் வரும். ஒருவேளை நான் எக்ஸோட வேல்யூ 1ன்னு வச்சிருக்கேன்னா இங்க 1 பிளஸ் 0 ஆயிரும். அப்பயும் எனக்கு ஆன்சர் 1 தான் வரும். ஸோ நான் என்ன பண்ணாலும் இந்த ஈக்குவேஷன் போட்டேன் அப்படின்னா எனக்கு 1 தான் வருது.
இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா ஏபின்னு இருக்குல்ல ஒரு டேர்ம், அந்த ஏபி டேர்ம் கூட 1 மல்டிப்ளை பண்ணி தான் இருக்கு அப்படின்னு நடக்கும். ஓகேவா? ஏ பி இன்டூ 1 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இந்த 1க்கு பதிலாக தான் இந்த 1 ஹிடன்ல இருக்கு. அந்த 1 ஹிடனா இருக்கிறதுக்கு பதிலாக இந்த சி பிளஸ் சி பார் போடுறேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. போட்டதுக்கு அப்புறம் உள்ள மல்டிப்ளை பண்றதுதான் ஏபிசி. ஏபி இன்டூ சி உள்ள மல்டிப்ளை பண்றாங்க, ஏபிசின்னு ஆயிடுச்சு. தென் ஏபி அதுக்கு சி பாரை வந்து மல்டிப்ளை பண்றாங்க பிளஸ் ஏபி சி பார். இது நார்மலா அல்ஜிப்ரா நீங்க போடுறது தான். இதுக்கான மின் டேர்மா அவங்க M7 M6 எழுதுறாங்க. சோ ஏபிசி பிளஸ் ஏபி சி பார் அப்படின்னு எழுதிருக்காங்க. இப்போ ஒரு 2 டேர்ம் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? தென் ஏ சி பார் இருக்கு. இதுல என்ன மிஸ் ஆகுது? பி மிஸ் ஆகுது. ஸோ இதுல என்ன ஹிடனா இருக்கு? ஏ இங்க வந்து இன்டூ 1, இங்க வந்துட்டு சி பார் இப்படிதான் இருக்கு. நடுவுல இருக்கிற பி வந்துட்டு இங்க 1 ஹிடன் ஆயிருக்கு. அந்த 1க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறோம்? இந்த பி பிளஸ் பி பார் சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ உள்ளார சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. ஏபிசி இது ஆர்டரை மட்டும் எழுதிக்கோங்க. ஏ சி பார் பின்னு எழுதுனா உங்களுக்கு ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வரும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா ஏ பி அதுக்கப்புறம் இங்க வந்து சி அப்படின்னு நீங்க எழுதிக்கோங்க. தென் ஏ பி பார் அண்ட் தென் சி பார் அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து 2 டேர்ம் கிடைச்சிருச்சு. ஏ பி சி பார், இன்னொன்னு ஏ பி பார் சி பார் அப்படின்னு. இப்போ அதுக்கான மின் டேர்ம்ஸ் நம்ம எழுதணும். ஓகேவா? மின் டேர்ம்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதோட வேல்யூ என்ன? 1 1 1. ஓகேவா? அப்போ அந்த மின் டேர்மோட வேல்யூ 7ன்னு வரும். ஓகே, அப்ப அந்த 7 தான் இங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒவ்வொன்றுக்கான பைனரி வேல்யூவா அதை நம்ம எழுதணும். இப்போ இந்த இடத்துல என்னது? ஏனா இங்க 1, பினா இங்க 1, சினா 0. தட் மீன்ஸ் இங்க பார் போட்டிருக்காங்க, அதனால 0. அப்போ இதோட வேல்யூ என்ன? 110 அப்படின்னா 6. அப்போ M6 அப்படின்னு எழுதணும். இது வந்துட்டு மின் டேர்ம்ல ஸ்டார்டிங் ஒரு டேபிள் சொல்லியிருப்பல, அதுதான் இது. ஓகேவா? இந்த மாதிரி எழுதுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்க எல்லாத்தையும் ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ஏபிசி பிளஸ் ஏபிசி பார் இருக்கா? தென் இங்க ஏபிசி பார் பிளஸ் ஏபி பார் சி பார் இருக்கா? அது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ இங்க ஒரு டேர்ம் இருக்கு, இங்க ஒரு டேர்ம் இருக்கு, நடுவுல ஒரு டூப்ளிகேட் டேர்ம்னா இந்த இடத்துல நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இங்க ஏபிசின்னு இருக்கா, ஒருவேளை இந்த இடத்துல எனக்கு ஏபிசி அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்க 2 தடவை ஏபிசி எழுதக்கூடாது, ஒரே ஒரு தடவை தான் ஏபிசி எழுதணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு அந்த மாதிரி இங்க எந்த டேர்மே இல்லை. ஸோ டூப்ளிகேட் டேர்மே இல்லை அப்படின்றதுனால அப்படியே எல்லாத்தையும் வந்து எஃப் ஈக்குவல்னு எழுதிக்கிறேன். எஃப் ஈக்குவல்னு எழுதுனதுக்கு அப்புறம் எனக்கு இதோட வேல்யூ என்னன்னா வந்திருக்கு? இங்க 4 வந்திருக்கு, இங்க 5 வந்திருக்கு, இங்க 6 வந்திருக்கு, இங்க 7 வந்திருக்கு. ஸோ அதை வந்து சம்மேஷன் டேர்ம்ல எழுதணும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ 7 6 5 4 ஆப்போசிட்ல எழுதாதீங்க. எப்பவுமே நீங்க ஆர்டரா எழுத பாருங்க. சம்மேஷன் நீங்க போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா எப்பவுமே ஆர்டரா தான் எழுதணும். இங்க இருக்கிற டேர்ம் என்னென்ன அப்படின்னு பார்த்து 4 5 6 7 அப்படின்னு உங்களுக்கு ஹிடன் கொஸ்டினா வந்து மின் டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து கொடுத்துருவாங்க ஒரு ஈக்குவேஷன் எழுதிட்டு. இப்போ சிம்பிளா என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஏபி பிளஸ் ஏ சி பார், இந்த ஏபி பிளஸ் ஏ சி பாரோட மின் டேர்ம் ரெப்ரசென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நீங்க இந்த கெனானிக்கல் எஸ்ஓபியை மாத்திட்டு தான் நீங்க இப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும். ஏன்னா டைரக்டா இங்க வந்துட்டு நீங்க ஏபின்னு இருக்கு 1 1ன்னு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க போட்டீங்கன்னா அதோட ஆன்சர் தப்பு தான். அப்படி போட்டீங்கன்னா ஏபின்னு இருக்கு, சி இங்க இல்ல, ஸோ அதனால 0 போட்டுக்கிறேன்னு போட்டீங்கன்னா ஒரு 2 வேரியபிள் தான் வரும். 2 வேரியபிள் வரல, ஆனா எனக்கு இப்ப மின் டேர்ம் படி எனக்கு 4 வேரியபிள் வரணும். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம நார்மலான ஸ்டாண்டர்ட் எஸ்ஓபில இருந்து கெனானிக்கல் எஸ்ஓபியை மாத்துறோம். தென் ஸ்டாண்டர்ட் பிஓஎஸ் எப்படி கெனானிக்கல் பிஓஎஸ் மாத்தலாம் அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்துக்கலாம். ஏ பிளஸ் பி பிளஸ் ஏ பிளஸ் சி அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல என்ன மிஸ் ஆகுது? சி மிஸ் ஆகுது. செகண்ட் டேர்ம்ல பி மிஸ் ஆகுது. ஓகேவா? சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இன்னொரு ஃபார்முலா வந்து தெரியும். ஓகேவா? அது என்ன அப்படின்னா எக்ஸ் இன்டூ எக்ஸ் பாரோட வேல்யூ என்ன? 0ன்னு வரும். ஓகேவா? இது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எதனால எக்ஸ் இன்டூ எக்ஸ் பார் 0 வருதுன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் எக்ஸோட வேல்யூ 0 எடுத்துக்கிட்டேன்னா எக்ஸ் பாரோட வேல்யூ என்ன வரும்? 1ன்னு வரும். இப்போ எக்ஸ் இன்டூ எக்ஸ் பார் மல்டிப்ளை பண்ண பாருங்க. 0 இன்டூ 1 என்ன வரும்? 0 வரும். இப்போ நான் எக்ஸ் ஈக்குவல் டு 1 எடுத்துக்கிறேன், எக்ஸ் பார் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறேன். அதை எடுத்து மல்டிப்ளை பண்ணப்போ அப்பயும் 0 தான் வரும். ஸோ இந்த ஐடென்டிட்டி நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இந்த சி எப்படி எழுதணும்? இது என்ன ஹிடனா இருக்கு அப்படின்னா ஏ பிளஸ் பி பிளஸ் 0 அப்படின்றது ஹிடனா இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம அதை எப்படி எழுதலாம்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி இன்டூ சி பார் அப்படின்னு எழுதலாம். இப்போ இன்னொரு நமக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை ஏ பிளஸ் பி பிளஸ் சின்னு தனியாக எழுதணும். அப்புறம் ஏ பிளஸ் பி பிளஸ் சி இன்டூ ஏ பிளஸ் பி பிளஸ் சி பார்ன்னு தனியாக எழுதணும். ஓகேவா? அதுதான் இந்த இடத்துல எழுதியிருக்காங்க. நீங்க இந்த ஐடென்டிட்டி பத்தி எல்லாம் பெருசா கவலைப்படாதீங்க. இப்போ ஏ பிளஸ் பின்னு இருக்கா, இந்த ஏ பிளஸ் பில என்ன மிஸ்ஸிங்கா இருக்கு? சி தானே மிஸ்ஸிங்கா இருக்கு. என்ன பண்ணணும்? நீங்க 2 தடவை ஏ பிளஸ் பி எழுதிக்கோங்க. இங்க ஒரு ஏ பிளஸ் பி, இன்னொரு ஏ பிளஸ் பி, இப்படி 2 எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு பிராக்கெட் போட்டுக்கோங்க. ரெண்டுத்துக்கும் பிராக்கெட் போட்டுட்டு சி மிஸ் ஆயிருக்கா, ஸோ இந்த இடத்துல ஒரு பிளஸ் போட்டு ஒரு சியவும் இந்த இடத்துல பிளஸ் போட்டு ஒரு சி பாரையும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க.
ஓகேவா? அதே மாதிரி தான் கீழே a plus c இருக்கு. என்ன மிஸ்ஸிங்கா இருக்கு? b தானே மிஸ்ஸிங்கா இருக்கு. ஸோ பிளஸ் b இங்க ஒரு தடவை போட்டுக்கிட்டேன், இங்க ஒரு b பார் போட்டுக்கிட்டேன். சிம்பிளா அப்படி எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ இப்போ 4 நீங்க எடுத்து எழுதணும். 4 எடுத்து எழுதுறப்போ உங்களுக்கு இன்னொன்னு என்ன தெரியுதுன்னா, இந்த a plus b plus c அப்படின்ட்டு இங்கேயும் வந்திருக்கு. ஓகேவா? இந்த a plus b plus c இங்க வந்திருக்கு. அதே மாதிரி இங்கேயும் a plus b plus c ன்னு வந்திருக்கு. இப்படி 2 டைம் வந்ததால நம்ம ஒன்னத்தை வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? இங்க பாருங்க, இங்க ஒரு a plus b plus c இருக்கு, இங்க ஒரு a plus b plus c இருக்கு. ஸோ இதுல ஒன்னு ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இருக்கிற ஒரு a plus b plus c மட்டும் எழுதியிருக்கேன். ஓகேவா? இது எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம அதோட மின் டேர்ம்ல, அதாவது பைஎம்ல எழுதணும். பைஎம்ல இதோட வேல்யூ என்ன அப்படின்னு நமக்கு வந்துட்டு தெரியணும். அப்படின்னா அந்த ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன், அதாவது பார் போடலன்னா அப்படின்னா நம்ம அதை 0ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? பார் போட்டாங்கன்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா 1 எடுத்துக்கணும். இப்போ இங்க 0 0 0ன்னு இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னா 0 0 1 இருக்கும், இந்த இடத்துல 0 1 0 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? சிம்பிளா நான் சொன்னேன் வச்சுக்கோங்க. பார் போட்டாங்கன்னா 1, பார் போடலன்னா 0. அப்போ அதோட வேல்யூ எடுத்துக்கணும். இப்போ இந்த வேல்யூக்குலாம் வந்து பைனரி டெசிமல் வேல்யூ பைனரியில இருக்கா? ஸோ டெசிமல்ல 0ன்னு எழுதலாம், இந்த வந்து 1ன்னு எழுதலாம், இதை வந்து 2ன்னு எழுதலாம். அப்போ பைஎம் நம்ம 0, 1, 2 அப்படின்னு வந்து எழுதலாம். அதுதான் இந்த இதுல எழுதியிருப்பாங்க. இந்த டேபிள் வேணும்னா இந்த டேபிள் மெத்தட் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேபிள் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நான் சொன்ன மெத்தட் தான். ஜஸ்ட் 0னா நீங்க ஏன்னு எடுத்துக்கணும், 1னா ஏ பார்னு எடுத்துக்கணும் இந்த பிஓஎஸ்ல. ஓகேவா? ஸோ அதை வச்சு நம்ம இங்க 0 0 0 அதெல்லாம் எழுதிட்டு அதோட பைனரியில இருந்து டெசிமல் வேல்யூ என்னது, இதோட வேல்யூ 0 1 2. ஸோ அதை நம்ம பைஎம்ல வந்து ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன் இந்த இடத்துல. அவ்வளவுதான் வந்து நார்மல் எஸ்ஓபி கேனானிக்கல் எஸ்ஓபியா மாத்துறது. எதனால மாத்துறோம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி உங்க கொடுத்துருக்க வேரியபிள் a plus b a plus c அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த பைஎம் அப்படின்னு போட்டு இந்த வேல்யூ வந்து எழுத முடியாது. அதுக்கு நமக்கு எல்லா டேர்மே அது இருந்தாதான் அது எழுதணும். ஸோ அதனால நம்ம அந்த டேர்மை கொண்டு வரதுக்கு இந்த a plus b plus c plus c bar அப்படின்னு ஒரு டேர்மை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். அப்படி ஆட் பண்ணதுனால நமக்கு ஆன்சர் வந்துட்டு, அப்படி ஆட் பண்ணாதான் நமக்கு சி பார்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதெல்லாம் குரூப் பண்ண முடியும். இப்போ இந்த டாபிக் பேஸ் பண்ணி ஒரு குட்டி பிராக்டிஸ் கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் எஸ்ஓபில இருந்து பிஓஎஸ்ஆ மாத்த ட்ரை பண்ணுங்க. தென் பிஓஎஸ்ல இருந்து எஸ்ஓபியா மாத்த ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் கெனானிக்கல் எஸ்ஓபி a plus bc அப்படின்ற டேர்மை கெனானிக்கல் எஸ்ஓபியா மாத்துங்க. தென் a plus b into b plus c கெனானிக்கல் பிஓஎஸ்ஆ மாத்தி இந்த சமேஷன் எம் நோட்டேஷனையும் இந்த பைஎம் நோட்டேஷனையும் எழுத ட்ரை பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு பிஓஎஸ்னா என்ன, எஸ்ஓபினா என்ன அப்படின்னு ஒரு ஃபுல் ஐடியா கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கெனானிக்கல் எஸ்ஓபி கெனானிக்கல் பிஓஎஸ் அப்படின்றது முக்கியமான இம்பார்ட்டன்டான ஒரு 3 மார்க் தான். கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ஒரு கொஸ்டின் கேட்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நியூவா போற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.